சிவசிவ அன்பை கோமாளம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் வெளியேற வணக்கம். இன்றைய சிறப்பு வந்திருக்கும் பவித்ரா மேடம் அவர்களுக்கு குடியின் சார்பாக ஒரு என்ற வர வைக்கிறேன். மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து டீஹைட்ரேஷன். சரிங்களா? டீஹைட்ரேஷன் தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நார்மலா சிம்பிளா நம்ம நினைக்கிறோம் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்துட்டு நம்ம நிறைய தண்ணி குடிக்காட்டியும் டீஹைட்ரேஷன் வரும், லூஸ் மோஷன் போனாலும் டீஹைட்ரேஷன் வரும், அப்புறம் வாமிட்டிங், அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ உள்ள வெயில்ல வாய்ஸ் ஒண்ணுமே கேட்கலாமா? எல்லாம் இருக்கு. எரிச்சலா இருக்கா? இப்ப கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ சார். இப்ப தெளிவா இருக்குமா வாய்ஸ்? ஓகே சார். ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டீஹைட்ரேஷன் இப்ப உள்ள வெயிலுக்கு நமக்கு தேவையான டாபிக். சோ என்ன நம்ம பார்க்கலாம். டீஹைட்ரேஷன் வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட பாடியில வந்துட்டு மோர் ஆஃப் தென் ஃப்ளூயிட்ஸ், நீர்த்தன்மை வந்துட்டு போயிடும். அது லூஸ் மோஷனா இருக்கலாம், வாமிட்டிங்கா இருக்கலாம், இல்ல ஸ்வெட்டிங்கா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட நார்மல் பாடி ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணும் டீஹைட்ரேஷன் வந்துச்சுனாலே. இத வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, நார்மலா டீஹைட்ரேஷன் சொல்லாம ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்கு, டயர்டா இருக்கு, யூரின் வந்துட்டு அடிக்கடி போகுது, அப்புறம் தலை சுத்தல் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய சொல்லுவோம். இது நம்ம நார்மல் டேர்ம்ஸ்ல யூஸ் பண்றது. நம்ம மெடிக்கல் டேர்ம்ல பார்த்தோம்னா இது எல்லாமே லீட்ஸ் டு டீஹைட்ரேஷன் தான். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்வெட் ஆகுறது, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டயரியா, இதெல்லாமே காரணங்கள் வந்து டீஹைட்ரேஷன் தான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து சிவியரா சிம்டம்ஸ் மேபி இப்போ வந்து நார்மலா நம்ம சொல்லிட்டோம். இது மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறது, எலக்ட்ரோலைட் சாப்பிடுறது, அப்புறம் வந்து குளுக்கோஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது, லெமன் ஜூஸ் குடிக்கிறது, இதை வச்சே நம்ம சரி பண்ணிக்கலாம் நார்மலா. பட் இது எப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெடிக்கல் அட்டென்ஷனுக்கு போகுது அப்படின்னா, நம்ம பாடியிலேயே ஓவர் ஸ்வெட் ஆயிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன்ஸ், ஹார்ட் ரேட் சில பேர் சொல்லுவாங்க நிறைய இருக்கு, நம்மளுக்கு இதய துடிப்பு நிறைய இருக்குது, அப்புறம் நமக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு சீரியஸ் கண்டிஷன். இதை வந்து நம்ம நார்மலா விடக்கூடாது, ஈஸியா டீஹைட்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து கட்டாயமா மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் தான் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா, இதுலயே மைல்டு, மாடரேட் இருக்கு, சிவியராவும் இருக்கு டீஹைட்ரேஷன். நம்மளுக்குலாம் ஆச்சரியமா இருக்கும், நார்மல் டீஹைட்ரேஷனுக்கு வந்துட்டு இவ்வளவா அப்படின்னு இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரீமா நம்மளுக்கு வந்து தர்ஸ்ட், தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்கு அப்படின்னா நம்ம தண்ணி குடிச்சுட்டே இருந்தாலும், இப்ப வெயிலுக்கு வந்து நம்ம நார்மலே தண்ணி குடிச்சுட்டே தான் இருப்போம், பட் குடிச்சுட்டே இருக்கிற போலதான் இருக்கும். அதுக்காண்டிதான் நம்ம என்ன சொல்றோம்னா நிறைய பழங்கள் சாப்பிடுங்க, அந்த மாதிரி தண்ணி காய்கள், அந்த வாட்டர் மெலன், அப்புறம் ஜூசஸ் அந்த மாதிரி குடிங்கன்னு நம்ம சொல்றோம். அப்புறம் ட்ரை ஆயிட்டே இருக்கும் மவுத். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டயர்ட்னஸா இருக்கும், யூரினேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடும், அப்புறம் ஹெட்டேக் அடிக்கடி வருது, டிசீனஸ் வருது, மசில் கிராம்ஸ் வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து டீஹைட்ரேஷன் தான். இதெல்லாம் சும்மா நம்ம நார்மலா ஒரு மைல்டு சிம்டம்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இதை நம்மளே சரி பண்ணிக்கக்கூடியது தான். என்ன பண்ணலாம்னா நல்லா ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கணும். இப்ப அடிக்கிற வெயிலுக்கு நம்ம 4 லிட்டர்ஸ் டெய்லி குடிக்கணும். நார்மலா 3 லிட்டர்ஸ் குடிப்போம், இப்ப வந்துட்டு 4 லிட்டர்ஸ் நம்ம குடிக்கணும். அப்புறம் சிவியரா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீமா நம்மளுக்கு வந்து தலை சுத்தல் இருந்துட்டே இருக்கும், ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு, மூட் ஸ்விங்ஸ் மாதிரியே கன்ஃபியூஷன் வேற. கன்ஃபியூஷனா நம்ம தேவையில்லாம நிறைய தாட்ஸ். அப்புறம் பார்த்தோம்னா இது கண்ணெல்லாம் வந்து பயங்கர சபந்து போறது, அப்புறம் பிரீத்திங் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கிறது, ஹார்ட் ரேட்டும் அதிகமா இருக்கிறது, அப்புறம் ஸ்கின்னை தொட்டு பார்த்தாலே ஒரு மாதிரி வர அப்படின்ட்டு இருக்கிறது, ஒரு மாதிரி மாய்ஸ்சரைஸ் கண்டென்ட் இல்லாம ட்ரைனஸா இருக்கிறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும்.
சிவியர் கண்டிஷன்ஸ்ல. இதுலயே நம்ம ஸ்டேஜஸும் இருக்கு. டீஹைட்ரேஷன்ஸ்ல ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எப்படின்னா நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் பாடி வாட்டர் லாஸ் அப்படின்னு சொல்றோம். நம்மளுக்கு வந்துட்டு பாடியில உள்ள இதுல ஃப்ளூயிட் அதாவது நீர் இழப்பு ஏற்படுது. அதுல வந்துட்டு மைல்டா நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா 3 to 4% மட்டும் நம்ம பாடியில வந்துட்டு நீர் இழப்பு ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அது நார்மலா ட்ரை மவுத், ஃபேட்டிக், அப்புறம் இன்க்ரீஸ்டு தர்ஸ்ட் இதுதான் இருக்கும். அப்ப மாடரேட்டா நம்ம பார்த்தோம்னா நம்ம பாடியில வந்து ஒரு 5 to 8% தான் தண்ணி சத்து கம்மியா இருக்கு அப்படின்னா அப்பதான் நமக்கு வந்து ஹெட்டேக், டிசினஸ், அப்புறம் யூரின் போறது கம்மியா ஆகுறதெல்லாம் இருக்கும். இதே சிவியரா இருந்துச்சுன்னா தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்கும். எவ்வளவு தண்ணி குடிச்சிட்டே இருந்தாலும் தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்கும். அதை வச்சு கூட இப்ப நம்ம யோசிக்கலாம், இப்ப வெயில் அடிக்கிட்டு நம்ம எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் நம்மளுக்கு தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்கு அப்படின்னு. ஆனா இதோட நம்மளுக்கு சிவியரா தான் என்ன சிம்டம்ஸ் காட்டும்னா பிசிக்கலாவும் மென்டலாவும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆஃப் மைண்டோட சேர்த்து நம்மளுக்கு தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு டெலிரியம்னு சொல்லலாம். என்னன்னா மைண்ட் கன்ஃபியூஷன்ஸோட சேர்த்து ஒரு மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் ஃபீல், மூடியா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இதே வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு ஒரு 15-25% வந்து தண்ணீர் சக்தி இல்ல, நீர்ல பாயிருக்குன்னா இட்ஸ் லீடர்ஸ் டு டெத், ஃப்ளூயிட் லாஸ் ரீச்சஸ் தி லெவல்ஸ். அப்ப நம்ம வந்து என்னன்னா மைல்டு பார்த்திருக்கோம், மாடரேட் பார்த்திருக்கோம், 4 ஸ்டேஜஸ் பார்த்திருக்கோம். மைல்டு, மாடரேட், சிவியர் பார்த்துட்டோம், ஃபெட்டேல் இறக்குற நிலைமையில உள்ள இது பார்த்துட்டோம். அப்ப 3 to 4% இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து மைல்டு. அப்பயே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா தண்ணி நல்லா குடிச்சுக்கணும், ஜூசஸ் ஐட்டம் இந்த மாதிரி நம்ம எப்பயுமே ஹைட்ரேட்டா வச்சுக்கணும். அதே மாதிரி மாடரேட்டும் அடிக்கடி தலைவலி வருது அப்படின்னா நம்ம ஒன் ஆஃப் தி ரீசன் என்ன நினைக்கிறோம், நம்ம ஃபோன் ரொம்ப யூஸ் பண்றதுனால, அப்புறம் அனிமிக்னால நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு தலைவலி இருக்குது, இதனாலதான் கிடையாது. ஆனா ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் நம்ம தண்ணி கம்மியா குடிச்சாலும் தலைவலி போகாது நம்ம நினைக்கிறோம். எல்லாத்தோடையும் நம்மளுக்கு முக்கியமானதுன்னா தண்ணி தான். ஸோ வாட்டர் இன்டேக் வந்து நல்ல ஹைட்ரேஷனை நம்ம வச்சுக்கிறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்புறம் இதனால என்ன தொந்தரவுகள்லாம் நம்மளுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு டயரியா, வாமிட்டிங், ஃபீவர், டீஹைட்ரேஷன் இருந்தா காமன் காஸ் வந்து இதுதான். அப்புறம் ஃப்ளூயிட் எக்ஸஸா லாஸ் ஆச்சுன்னா இன்னும் டீஹைட்ரேஷன் வரும். அதே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் ஸ்வெட்டிங் ஆகுது, ஹை டெம்பரேச்சர், சன் எக்ஸ்போஷர் ஓவர் ஆனாலும் டீஹைட்ரேஷன் ஆகுது. அந்நேரம் நம்ம எப்படி நம்ம ஹைட்ரேஷனா இருக்கணும்னு நம்ம அனலைஸ் பண்ணி அதை ஷார்ட் அவுட் பண்ணிக்கணும். அப்புறம் வேற என்ன காரணத்தினால நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி சரியா குடிக்காதனால, அப்புறம் நார்மலாவே ஃபீவரும் இல்லை நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம இன்டேக் ரொம்ப நல்லா பண்ண மாட்டோம். அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஒர்க், இப்பெல்லாம் நம்மளுக்கு ஐடி கம்பெனில ஸ்ட்ரெஸ் ஒர்க்ஸ், லேப் முன்னாடியே உட்காந்துக்கிறது, அப்புறம் எனி ஒர்க் யாருமே இப்போ வந்து தண்ணியை வந்து ரொம்ப குடிக்கிறது இல்லை. இப்போ உள்ள சிச்சுவேஷன் காலகட்டத்தில் சாப்பிடும் போது குடிக்கிறவங்க அவ்வளோதான். ஆனால் பேசிக்கா நம்ம சாப்பிடும் போது குடிக்கக்கூடாது தண்ணி. பிஃபோர் ஆஃப்டருக்கு முன்னாடி இல்லை பின்னாடி குடிச்சுக்கலாம். ஸோ நம்ம எப்படி ஷிப்பா குடிச்சாதான் நம்மளுக்கு ஹைட்ரேஷன் நல்லா இருக்கும். அதை மட்டும் நம்ம நோட்டீஸ் பண்ணி குடிச்சுக்கணும். வாட்டர் இன்டேக்ன்றது ரொம்ப முக்கியம். இதையே நம்ம வந்துட்டு இப்ப நிறைய பேர் பார்க்கணும், தண்ணின்றது ஒண்ணு இருக்கிறதே மறந்துருக்காங்க. நம்ம குடிக்கிறதுல அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, பாடி ஹைட்ரேஷனுக்கு கொடுத்துக்கிறது இல்லை. அதனாலதான் நம்மளுக்கு நிறைய சீரியஸ் கண்டிஷன்ஸ் வருது, கான்ஸ்டிபேஷன் வருது, ஹெட்டேக் வருது, அப்புறம் டைஜஷன் இஷ்யூஸ் வருது. நார்மலா நம்ம சாப்பிட்றது செரிமானம் ஆகுறது இல்லை, ஏன்னா தண்ணி நல்லா குடிக்கலன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ள போய் அஸ்டிக்கா மாறி நம்மளுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் வருது. அப்புறம் இதே வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் நம்ம நார்மலா இருக்கோம், இப்போ ஹெல்த்தியா இருக்கோம், ஏஜ் எல்லாம் கம்மி அப்படிங்கும் போது டீஹைட்ரேஷனா இருந்தோம் எப்படியோ பாடி தன்னைத்தானே கொஞ்சம் இது பண்ணிட்டு சரி பண்ணிடுறதே நம்ம வச்சுக்கலாம். பட் இதே ஓவரா ஆயிடுச்சு, இந்த டீஹைட்ரேஷன் க்ரானிக்கா மாறிடுச்சு, நம்ம சுத்தமா தண்ணி குடிக்கல, அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு பாடி எப்பயுமே டீஹைட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம், ஹைட்ரேட்டடாவே வைக்கல அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா ஹீட் ஸ்ட்ரோக் வரும், அப்புறம் கிராம்ஸ் வரும், கிட்னி ஸ்டோன் வரும், அப்புறம் பார்த்தோம்னா
எலக்ட்ரோலைட்னால டெஃபிஷியன்சி வந்து சைசஸ் வரும். அப்புறம் மெயினா ஹீட் ஸ்ட்ரோக்க காட்டிலும் ஹைப்போலிமிக் ஷாக்னு சொல்லுவோம். அது லோ பிளட் வால்யூம், அதாவது நம்மளோட உடம்புல வந்து ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப 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 கம்மியாகி அதனால வர டீஹைட்ரேஷன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன். அப்புறம் வந்துட்டு பிளட் சுகர் லெவல் லோ பிபி ஆகுறது, இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அது ரொம்ப நல்லது. ஆனால் நம்மள ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டயேரியா வந்து ஒரு 3 நாளைக்கு மேலே போனால் கட்டாயமாக மெடிக்கல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். மெடிசன் வைஸ் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். வாமிட்டிங்கும் அதே மாதிரி ஒரு 1 or 2 டேஸ்க்கு ஓகே. அதுக்கப்புறம் போயிட்டா நம்ம பாடியில வந்து அது இம்ப்ரூவ்ல நேரத்தில் கட்டாயமாக நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி மெயினா எப்பப்பெல்லாம் மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை, நம்ம வந்து தோலெல்லாம் வறட்சியா இருக்கு, யூரினேட் போல ஒரு 8+ ஹவர்ஸ்க்கு வந்து யூரினேட் போல அப்படின்னாலுமே நம்ம மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுக்கணும். அப்புறம் நமக்கு செஸ்ட் பெயினோட சேர்ந்து ஹார்ட் ரேட் வந்து அதிகமா இருந்தாலும் கட்டாயமா நம்ம வந்து மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுக்கணும். இதை வந்து நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் இதுக்கும் நம்ம பார்த்தோம், டீஹைட்ரேஷனுக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி வாட்டர் இன்டேக் தான் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி இல்லாம நமக்கு வேற எப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ்ல வெஜிடபிள்ஸ் தான் தண்ணி சத்துக்கள் நிறைய இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். மெயினா நம்ம பார்த்தோம்னா சீசனல் ஃப்ரூட்ஸ் பார்த்துக்கோம். நம்ம வெயில வந்து வாட்டர்மெலன் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். அது எதுக்குங்கிற போது இதுதான் காரணம். அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்டாலே நம்ம உடம்புல பாதி டிசீஸ் வராது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து டீஹைட்ரேஷன் ரொம்ப கிரானிக்கா போக போக நாள்பட்ட நோய் ஆகும் போதுல நம்மளுக்கு வந்து இன்டேக்கா சுத்தமா எடுத்துக்க முடியாதப்பதான் நம்ம ஐவிக்கு போகும். ஐவில வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, ஃப்ளூயிட் சேர்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு அதுல இருந்து நம்ம ப்ரிவென்ஷன் பண்ண நம்ம ஒன்றும் பண்ண சொல்லல, தண்ணி மட்டும்தான் நம்ம குடிக்க சொல்றோம். தண்ணி குடிச்சிட்டாலே பாதி பிரச்சனைகள் போயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இப்ப வந்து டீஹைட்ரேஷன்ல நம்ம வந்துட்டு ஹோமியோல நம்ம மெடிசன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா நம்ம ஓரளவு நம்ம பார்த்துக்கலாம். இதுலயுமே இருக்கு. ஒவ்வொரு சிம்டம்ஸ் பேஸ்ல நம்ம கொடுக்கலாம் மெடிசன்ஸ் வந்துட்டு. எப்படின்னா தண்ணி நல்லா குடிக்கணும்ன்றதுக்காக நம்ம கொடுக்க முடியாது. இப்ப நம்ம ஆல்ரெடி நிறைய டீஹைட்ரேஷன்னால என்னென்ன விளைவுகள் வரும், என்னென்ன பிரச்சனைகள் வரும் பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு 7 மெடிசன்ஸ் நம்ம சொல்றோம். அது நம்ம நார்மல் மெடிசன்ஸ். இதெல்லாம் வந்துட்டு டீஹைட்ரேஷன்னால டயரியா வருது, வாமிட்டிங் வருது, ஓவர் ஸ்வெட்டிங் ஆகுது, ரொம்ப டயர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா அதுக்கு மெடிசன்ஸ் இருக்கு. அது போக டீஹைட்ரேஷன்னால நம்ம உடம்பே வீக் ஆயிடுது, வாமிட்டிங் ஆயிடுது, சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு உடம்புல உயிரே இருக்கான்னு தெரியல அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன். அப்புறம் வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது, ரொம்ப பயமா இருக்கிறது, அப்புறம் வந்துட்டு கை கால் நடுக்கம், டைரியா ரொம்ப போய் கை கால் நடுக்கமா இருக்கிறது. அப்புறம் வந்துட்டு சில பேருக்குலாம் தண்ணி தாகமே எடுக்கல, எனக்கு குடிக்க முடியலையா, எப்படி குடிப்போம், அதனால வர டீஹைட்ரேஷன். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்க்கு நம்மளுக்கு ஹோமியோல மெடிசன்ஸ் இருக்கு. நான் ஒரு ஃபியூ மெடிசன்ஸ் நான் சொல்றேன். சிங்கோனா மெடிசன்ஸ் கொடுக்கலாம், வெனட்ரம் ஆல்கல், அப்புறம் ஆர்சால்னு ஒரு மெடிசன் கொடுக்கலாம், ஜெர்சீமியம், பல்சர்லாம், இந்த மாதிரி ஒரு மெயின் மெடிசன்ஸ் நம்ம பார்க்குறோம் டீஹைட்ரேஷனுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம மெயினா நம்மளா வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி சாப்பிடக்கூடாது. யாராவது ஹோமியோபதி டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம தாராளமா சாப்பிட்டுக்கலாம். என்னென்ன கண்டிஷன் நம்ம நார்மலா ஒரு பிளைண்ட் வியூவா டீஹைட்ரேஷன் தானே, நம்ம எவ்வளவு மெடிசன் சொல்லிட்டாங்க நம்ம இதனால போட்டுக்கலாம் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா சிம்டம்ஸ், இதனால இப்போ ஃபீவர்லயே நம்மளுக்கு வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஒரே மெடிசன் நம்மளுக்கு கிடையாது. தலைவலிச்சு ஃபீவர், உடம்பு வலிச்சு ஃபீவர், கோல்டுனால ஃபீவர், நிறைய அந்த மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணும். டீஹைட்ரேஷன் மெயினா எந்த காஸ்டால வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கறது நல்லது. மெயினா நம்ம வந்துட்டு ஒரு மெயின் சொல்யூஷன் வீட்ல இருந்தே நம்ம பண்ணலாம்னா ஈஸியா நம்ம மைண்டு அப்புறம் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வாட்டர் இன்டேக் பெஸ்ட்.
அதுக்கப்புறம் தான் நம்ம மெடிசனுக்கே வரணும். என்ன மெடிசன்னாலும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஹைட்ரேட்டா வைக்கிறோமோ இந்த மாதிரி இதுல இருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் மெயினா டீஹைட்ரேஷன். சார் சொல்லுங்க. கேக்குது கேக்குது. ஹலோ கேக்குது. ஹலோ கேக்குதா? கேக்குதுமா கேக்குது. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ கேக்குதுமா? ஹலோ சார் ஒரு நிமிஷம், இந்த கேக்குதா? கனெக்ட் ஆக கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. லைவ் விட்டு டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க. ஏன் கனெக்ட் பண்ணுங்க? ஹலோ கேக்குதா? சார் கேக்குதாமா கேக்குதா? கொஞ்சம் கிளியரா கேக்கல, ஒரு நிமிஷம் சார். எனக்கு இந்த நெட்வொர்க் இஷ்யூஸா இருக்கு கொஞ்சம். இல்ல நான் டிரைவிங்ல இருக்கேன். என் வாய்ஸ் அப்படிதான் இருக்கும். ஹலோ சார் சொல்லுங்க சார். உங்க வாய்ஸ் கிளியரா இருக்கு. என் வாய்ஸ் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா நான் டிரைவிங்ல இருக்கேன்னு. ஓகே சார், ஓகே சார். முடிச்சிட்டீங்களா? இல்ல கண்டினியூ பண்றீங்களா? அவ்வளவு சார், முடிச்சிட்டேன் சார். நீங்க எதுவும் கேக்கலையா? அதாடா நல்லா கேட்டேன். நல்லா சூப்பரா பேசிருந்தீங்க. ஓகேங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க பிஸி ஷெட்யூல்ல நீங்க வந்து எடுத்து கொடுத்திருக்கு. இதே மாதிரி அடுத்த டாபிக் கொடுத்திருக்கீங்களா, அதுக்கு திருப்பி வந்து எடுத்து கொடுத்துருங்க. ரொம்ப கேஸ் வெளியே எடுக்கிறீங்களா? மக்கள் சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமா வந்து கிளாஸ் எடுத்து கொடுப்பீங்களா? டேட் கொடுத்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமா ஆமா, டேட் கொடுத்துட்டு பயங்கரமா மிஸ் பண்றீங்க போல. சொன்னதை கொஞ்சம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி நன்றி. முடிச்சுக்கலாம். நான் நன்றி. நான் போன் லைன்ல வரேன். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.